நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சிம்பிளிபிகேஷன்ல தினந்தோறும் கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு டைப் 3க்கான சம்ஸ்களை பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி 2 டைப் பார்த்துருந்தோம். பேசிக்கா போர்ட் மாஸ் ரூல்லாம் என்ன, அதற்கப்புறம் ஃபார்முலாவை வச்சு எப்படி சம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும், சரிங்களா? யோசிச்சு சால்வ் பண்ற மாதிரியான சம்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா ரொம்ப எளிமையான சம், ஆனா லைட்டா யோசிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரியான கணக்குகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடல். இந்த மாடலை இன்னைக்கு பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. மதிப்பு காண்க 1 மைனஸ் 1/3, அடுத்ததா 1 மைனஸ் 1/4, 1 மைனஸ் 1/5, எக்ஸெட்ரா 1 மைனஸ் 1/100. நம்ம இந்த மாதிரி சம கொடுத்ததும் பார்த்ததே என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் இத கலப்பு பின்னத்துல இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா மாத்துவோம். ஒரு 3 3 மைனஸ் 1 2/3 அப்படின்னு இருக்கும் இருக்கு, ஓகேங்களா? அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 4 4 மைனஸ் 1 எவ்வளோனா 3/4 இப்படி எழுதுவோம். இப்படி எழுதிட்டே போனா இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு 5 5 5 மைனஸ் 1 4 4/5 இப்படி எழுதிட்டே போலாம். இப்படி எழுதிட்டே போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இதோட மொத்த வேல்யூமே ஓகேங்களா ஈக்குவல் எது வருதுன்னு கேட்கறாங்கன்னா, ஒரு 100 100 100 மைனஸ் 1 99/100 இது வரைக்கும் இருக்கிற வேல்யூவை நம்ம கிட்ட ஆன்சர் கேட்கறாங்க, சரிங்களா? இதற்கு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? இவ்வளவுக்கும் இடையில இன்னும் இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கும் சேர்த்து நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமானா ஈஸியா இந்த சம் கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போதும். பாருங்க, 2/3 இதை சால்வ் பண்ணி 2/3 எழுதியாச்சு. இதை சால்வ் பண்ணி 3/4, இதை சால்வ் பண்ணி 4/5 எழுதிட்டோம். லாஸ்ட் கொடுத்துருக்கிற டேர்ம் சால்வ் பண்ணி 99/100 எழுதிட்டோம். இப்படி நீங்க ஒவ்வொரு டேர்மும் பக்கத்துல எழுதிட்டே போறீங்க. இப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 மைனஸ் 1/6 இருக்கும், ஓகேங்களா? 1 மைனஸ் 1/6 இருக்கும். இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன இருக்கும், 1 மைனஸ் 1/7. இப்படி 1 மைனஸ் 1/8 9 இப்படி போயிட்டே லாஸ்ட்ல 1 மைனஸ் 1/100 வரைக்கும் எழுதணும், சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, 6 ஒரு 6 6 6 மைனஸ் 1 5 5/6 வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 6/7 வரும். இப்படி அடுத்தடுத்த நம்பர் தான் வரும். இங்க பாருங்க 2 3 வந்தா அடுத்துதான் 3 4, இங்க 4 5 இப்படி கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும். இதற்கு முன்னாடி டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 98/99 இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணா எப்படி 2/3 கிடைக்குதோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டேர்ம் எடுத்துப்போம். என்ன இருக்கும், 1 மைனஸ் 1/99 இருக்கும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 99 மைனஸ் 1 98 98/99 இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற சம்முல இங்க பாருங்க, இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடும், 4க்கு 4 கேன்சல் ஆயிடும், 5க்கு இங்க இருக்கிற 5/6 இது கேன்சல் ஆயிடும். இப்படி கேன்சல் ஆயிட்டே வந்துருச்சுன்னா இங்க இருக்கிற 99 வரைக்கும் கேன்சல் ஆயிடும், சரிங்களா? இங்க இருக்கிற 99 வரைக்கும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கும், முன்னாடி இருக்கிற 2 இருக்கும், லாஸ்ட்ல இருக்கிற 100 இருக்கும். இது 2 மட்டும்தான் கேன்சல் ஆகாம இருக்கும், சரிங்களா? மத்த எல்லா நம்பர்ஸுமே அடிபட்டுரும், சரிங்களா? அப்போ பேலன்ஸ் என்னதான் இருக்கும், இங்க 2 இருக்கும், கீழே 100 இருக்கும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு 2 2 52 100. அப்ப ஆன்சர் என்னன்னா 1/50. அவ்வளவுதான் சம், ஓகேங்களா? எளிமையான சம். ஆனா நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு போனோம்னு அவசியம் இல்லை. இப்படி கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு முன்னாடி டேர்ம் இதுதான் வரும், ஸோ இந்த 99 கேன்சல் ஆயிடும் அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் இருந்தா போதும், ஈஸியா இந்த சம்மை நம்மளால சால்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் கூட தேர்வுல நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இந்த சம்ம பாருங்க, 1/2 × 3 1/3 × 4 1/4 × 5 1/5 × 6 எக்ஸெட்ரா 1/9 × 10. சரிங்களா? இந்த சம்மை எப்படி சால்வ் பண்றது? இது மாதிரி பக்கத்துல இருக்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை எப்படி நம்ம எளிமையா சிம்பிளா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 1/2 1/2 × 3 இது நம்ம பெருக்கி போட்டா என்ன வரும், 1/6 வரும். அடுத்தது என்ன வரும், 1/3 4 12. அடுத்தது பாருங்க 1/20. நம்மள இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம இது எல்லாத்துக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, எல்சிஎம் எடுக்க முடியாது, சரிங்களா? இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா 6 12 20 அடுத்ததுக்கு 30 வரும். ஸோ எல்லா நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1/2 × 3 இருக்குங்களா, இதை 1/2 மைனஸ் 1/3 இப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதுனா 1/6 வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 2 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 6ன்னு வரும், சரிங்களா? இங்க 3ஆல பெருக்கணும் 3, இங்க 2ஆல பெருக்கணும் 2, என்ன வருது 1/6 வருது. ஸோ ஆக மொத்தத்துல இதே வேல்யூ தான்
இதே நம்பரை நான் என்ன எழுதிக்கிறேன் 1/2 மைனஸ் 1/3 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் அதே மாதிரி 1/3 மைனஸ் 1/4 இப்படி எழுதிக்கிறேன். அதற்கு அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிறத 1/4 மைனஸ் 1/5. பக்கத்தில் இருக்கிறத 1/5 மைனஸ் 1/6 இப்படியே எக்ஸெட்ரா. லாஸ்ட் இருக்குது என்ன எழுதிக்கிறேன் 1/9 மைனஸ் 1/10 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதற்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னவாக இருக்கும் 1/8 மைனஸ் 1/9 இப்படி இருக்கும். சரிங்களா? இதற்கு முன்னாடி இருக்கிற டேர்ம். இப்ப பாருங்க மைனஸ் 1/3 பிளஸ் 1/3 கேன்சல், மைனஸ் 1/4 பிளஸ் 1/4 கேன்சல், மைனஸ் 1/5 பிளஸ் 1/5 கேன்சல். அதே மாதிரி மைனஸ் 1/6 பக்கத்து டேர்ம் என்னவாக இருக்கும் 1/6 மைனஸ் 1/7 இருக்கும். சரிங்களா? இப்போ மைனஸ் 1/6க்கு பிளஸ் 1/6 கேன்சல். இப்படியே எல்லாமே கேன்சல் ஆகிட்டு போயிட்டு லாஸ்ட்ல இந்த மைனஸ் 1/9க்கு பிளஸ் 1/9 கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்னதான் இருக்கும் இந்த சம்லன்னு பார்த்தோம்னா முன்னாடி இருக்கிற அந்த 1/2 இருக்கும், லாஸ்ட்ல இருக்கிற மைனஸ் 1/10 இருக்கும். சரிங்களா? பிளஸ் 1/2 இருக்கும். அதுக்கு அடுத்ததான் என்ன இருக்கும் லாஸ்ட்ல இருக்கிற அந்த 1/10 இருக்கும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 2க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்துனா என்ன வரும் 2க்கும் 10க்கும். சரிங்களா? 20 வருங்களா? 2க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 1 2 2 5 2 10 5வது வாய்ப்பாடு 1 1 என்ன வரும் 20 வரும். சரிங்களா? அடுத்ததா இதை 10ஆல பெருக்கணும். 10ஆல பெருக்கினா மேல 10. இது ஆல்ரெடி 10 இருக்குது, 2ஆல பெருக்கினா போதும். அப்போ 2ஆல பெருக்கினா மைனஸ் 2. அப்போ 8/20 இதை அடிச்சனா 4 2 8 5 2 10. ஓகேங்களா? 4 2 8 10 2 20. திரும்ப அடிச்சனா 1 2 2 5 2 10. அல்ல 4ஆவது டேபிள்ல ஸ்ட்ரெயிட்டாகவும் அடிக்கலாம். ஆன்சர் என்னன்னா 2/5. புரியுதுங்களா? எளிமையான கணக்கு தான், ஆனா கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா ஈஸியா அந்த சம்முக்கான ஆன்சரை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? 2/5 தான் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம யோசிச்சு போட்டோம்னா ஒன்னொன்னுக்கு நம்ம எல்சிஎம் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியாவே இந்த சம்மை நம்மளால சால்வ் பண்ண முடியும். இது ஒரு டைப் ஆஃப் சம். இந்த சம்மையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதற்கு அடுத்த சம் டிஎன்பிசில ப்ரீவியஸா கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினை பார்க்கலாம். அடுத்ததா இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினும் இதற்கு முன்னாடி நம்ம போட்ட அதே கொஸ்டின் மாதிரி தான். ஆனா என்னன்னா டேட்டாவை கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. பாருங்க நல்லா 1/30 1/42 56 72 90 110 இதுல என்ன மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணலாம். ஒன்னும் இல்ல, சிம்பிளா யோசிங்க. 30 நம்ம எப்படி எழுதலாம் 6 × 5ன்னு எழுதலாம், அல்லது இப்படி எழுதிக்கோங்க 5 × 6 5 6 30 42 6 7 42. அடுத்தடுத்த நம்பர் வந்தா பாருங்க 5 6 6 7. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்து சமம் அதே மாதிரி பார்த்தோங்களா, அதே மாடல் தான். ஆனா நம்பரை சுருக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா 7 8 56 8 9 72 9 10 90. ஓகேங்களா? 10 11 110. சரிங்களா? இப்ப இந்த சம்ம நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண அதே மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். எப்படி 1/5 மைனஸ் 1/6 இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. அடுத்தது 1/6 மைனஸ் 1/7. புரியுதுங்களா? இததான் என்ன பண்ணிட்டாங்க சுருக்கி உங்ககிட்ட இப்படி கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம இது எல்லாத்துக்கும் உட்காந்து எல்சிஎம் எடுத்துட்டு இருக்க முடியாது. சரிங்களா? இப்படியே போட்டுட்டே வந்தோம்னா எப்பவும் போல ஆஸ் யூசுவல் என்ன நிற்கும் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் மட்டும்தான் நிற்கும். சரிங்களா? நான் இப்போ எதுவும் ஃபுல்லா போட்டுறேன். அடுத்ததான் 1/7 மைனஸ் 1/8. உங்க புரிதலுக்காக ஃபுல்லா போட்டுக்கலாம். 1/8 மைனஸ் 1/9. அடுத்ததா பிளஸ் 1/9 மைனஸ் 1/10. லாஸ்ட் டேர்ம் 1/10 மைனஸ் 1/11. சரிங்களா? இப்போ பாருங்க மைனஸ் 1/6க்கு பிளஸ் 1/6 மைனஸ் 1/7 பிளஸ் 1/7 1/8 மைனஸ்க்கு பிளஸ் மைனஸ்க்கு பிளஸ் மைனஸ்க்கு பிளஸ். பேலன்ஸ் என்னதான் நிக்குது ஃபர்ஸ்ட் டேர்மும். நீங்க இவ்வளவுலாம் போடணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி சமம் வந்தா ஜஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வருதுன்னு தெரிஞ்சா போதும், லாஸ்ட் நம்பர் என்ன வருதுன்னு தெரிஞ்சா போதும். அப்போ 1/5 மைனஸ் 1/11 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 55 வருங்களா? 5க்கும் 11க்கும் எல்சிஎம் எடுத்தா 55. இதை 11ஆல பெருக்கணும். 11 மைனஸ் இது 5ஆல பெருக்கணும். அப்போ 5 11ல 5 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு வரும் 6/55. அவ்வளவுதான் ஆன்சர்.
புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம், இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன டேர்ம் 5 1 5 6னா 1/5 மைனஸ் லாஸ்ட் டேர்ம் 1/11. இதை மட்டும் போட்டு ஈஸியா நம்ம ஆன்சரை போட முடியும். சரிங்களா? இப்படி கூட கேள்விகள் வரும். சுருக்கி கூட எக்ஸ்பேண்ட் பண்ணாம இப்படி கூட நம்மள குழப்பி கேட்கலாம். நீங்க அந்த நேரத்துல இப்படி யோசிச்சீங்கன்னா ஈஸியா இந்த செம்ம ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ல ஈஸியான செம்ம போட்டுடலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். எவ்வளவு சீக்கிரம் நம்ம தெரிஞ்ச சம சீக்கிரமா சால்வ் பண்ணி முடிக்கிறோமோ தெரியாத சமக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா இந்த கணக்க பாருங்க. 999 1/7, 999 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7 இப்படி கண்டினியூஸா இருக்கு. நம்ம பார்த்தது என்ன நினைப்போம், 999 எல்லாத்துலயும் இருக்கு, காமனா வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு. எப்படி இருக்கு? ஆக்சுவலா 999 பிளஸ் 1/7 இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கு. பிளஸ் இல்லாம இந்த மாதிரி கலப்பு பின்னத்துல கொடுத்துட்டாங்க. ஆனா நார்மலா இப்படிதான் இருக்கு. 999 1/7 இந்த மாதிரி இருக்கு. அடுத்த டேர்ம் எப்படி இருக்கு? 999 2/7, 999 பிளஸ் 3/7, அடுத்ததா 999 பிளஸ் 4/7, அடுத்ததா 999 பிளஸ் 5/7 பிளஸ் 999 பிளஸ் 6/7. இந்த ஃபார்மேட்ல தான் எல்லா நம்பர்ஸும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நார்மலா என்ன பண்ணுவோம், 999 வெளியே எடுத்துருவோம். ஆனா பாருங்க எல்லாத்துக்குமே கூட்டல்ல தான் இந்த 999 இருக்கு. எதுல இருக்கு? கூட்டல். எல்லாத்துக்குமே கூட்டல். ஸோ எத்தனை 999 இருக்குன்னு பாருங்க. மொத்தமா 6 இருக்குங்களா? 1 2 3 4 5 6. ஸோ 6 999 இருக்கு. அது தனியா எழுதிப்போம். 6 999. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் 1/7 இருக்கு, 2/7 இருக்கு, 3/7 இருக்கு, 4/7 இருக்கு, 5/7 இருக்கு, 6/7 இருக்கு. ஓகேங்களா? இது தனியா பிரிச்சுப்போம், இதை தனியா பிரிச்சுப்போம். இப்போ 999 6 முறை பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 999 6 முறை பெருக்கலாம். 9,654 பேலன்ஸ் 5, 9,654 59 பேலன்ஸ் 5, திரும்ப 9,654 59. அப்போ 5,994 இதுக்கு மட்டும் கிடைச்சிருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? 1/7 2/7. இது மொத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எல்சிஎம் 7. ஏன்னா கீழே ஒரே நம்பர் 7 தான் இருக்கு. ஸோ 7 ஈஸியா போட்டுக்கிட்டோம். பேலன்ஸ் என்னென்ன வரும் பாருங்க, 1 2 கூட்டினா 3, 6 10 15 21, 21/7. இது அடிச்சோன்னா 7ஆல் அடிச்சோன்னா 3. அப்போ 5,994 7 21ஆல் அடிச்சோன்னா 3. சரிங்களா? பிளஸ் 3. அப்ப ஆன்சர் என்ன? 5,994 பிளஸ் 3 5,997. சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி கூட கணக்குகள் வரலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி கலப்பு பின்னத்துல கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வெறும் 999 மட்டும் வெளியே எடுக்கிறீங்க. வெறும் 999 வெளியில எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1/7 2/7 இப்படி இருக்குங்களா? இப்படி இருக்கும். அதுக்கு அடுத்ததான் 999 இன்ட்டு இந்த இடத்துல நிறைய பேர் கூட்டாம என்ன பண்ணிடுவாங்க, பெருக்கிடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் 999 இருக்கு. ஸோ நம்ம கூட்ட தேவையில்லை, பெருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் 999 நல்லா பாருங்க. 999 1/7 இதே மாதிரி போட்டு இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 21/7 கிடைக்கும். ஓகேங்களா? பெருக்கி போட்டா 3 கிடைக்கும். இந்த 999 3ஆல பெருக்கி போட்டா ஒரு ஆன்சர் வருங்களா? அதுதான் ஆப்ஷன் ஏல இருக்கும். சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்கன்னு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே என்னன்னா அதுதான். ஓகேங்களா? அந்த 2000 சில்லற ஏதோ வரும், உங்களை 3000 கிட்ட ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சரா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல கொடுத்துருப்பாங்க. எடுத்ததுமே நம்ம போடுவோம், ஆன்சர் வந்துடும். ஆனா அது தவறான விடையா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும்னா போடும்போது கொஞ்சம் கவனிச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், யோசிக்காம இந்த மாதிரி போட்டுருவோம். சரிங்களா? அதனால யோசிங்க. யோசிச்சுட்டு இந்த மாதிரி சம் வந்தா இடையில பிளஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஞாபகம் உங்களுக்கு வரணும். அதற்காக தான் இந்த சம்மை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கணக்குகளை பார்க்கலாம். அடுத்ததா இந்த கணக்கை பாருங்க. பார்த்ததும் நம்ம என்ன நினைப்போம், ஏதாச்சும் ஒண்ணு வெளியில எடுக்க முடியுமா அப்படின்னு நினைப்போம். ஆனா அது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது இந்த சம். நம்ம
பேசிக்கா யோசிச்சா இந்த சம்முக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒண்ணு இல்ல 1+1/2 1/4 1/7 1/14 1/28 இதோட மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா நார்மலான மெத்தட் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? 2 4 இங்க 1 இருக்கிற மாதிரி 1 2 4 7 14 28 1 2 4 7 14 28 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? மேக்சிமம் பெரிய நம்பர் என்னவோ அதுதான் எல்சிஎம் வரும். எதுக்கு நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டாவது டேபிள்ல போடுறேன். 1 2 2 2 2 4 7 7 14. திரும்ப என்ன பண்றேன், ரெண்டாவது வாய்ப்பாட்டிலே போடுறேன். 1 1 1 7 7 7. திரும்ப ஏழாவது வாய்ப்பாடு 1 1 1 1 1 1 2 2 4 4 7 28. சரிங்களா? 28. அப்போ இங்க என்ன பண்ணணும், 28ஆல பெருக்கணும். அப்போ 28. அப்போ இங்க 14ஆல பெருக்கணும். அப்போ மேல 14. அதற்கு அடுத்ததாக இங்க 4 இருக்கு, 4 7 28. ஸோ 7. அடுத்ததா 7 இருக்கு, 4ஆல பெருக்கணும். அப்போ மேல 4. அடுத்ததா 14 2 28 2. அடுத்ததா 28 × 1. சரிங்களா? இது பேசிக்கான சம். சரிங்களா? இப்படியும் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை அப்படி வரலன்னா இப்படியும் நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சம். பாருங்க, 28 இதை கூட்டலாங்களா? 28 14 32 42 42 ஒரு 7 49 53 55 56. 28 56 2 முறை 28ஆல அடிச்சோம்னா 56 கிடைக்கும். சரிங்களா? ஆன்சர் என்னன்னா 2. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல்ல இன்னைக்கு பேசிக்கான சம்ஸை பார்த்துருக்கோம். இன்னும் இதுலயே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு டீட்டெயில்டா பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கே எல்லாத்தையும் பார்க்க வேணாம். இன்னைக்கு இதை மட்டும் பார்த்து நல்லா தெளிவாயிடுங்க. எங்க நம்ம வெளியில எடுக்கணும், எங்க வெளியில எடுக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு புரியணும். எங்க நம்ம பிரிச்சு எழுதணும், எங்க நம்ம சேர்த்து எழுதணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிந்தால், அடிப்படையான விஷயங்கள் தெரிந்தால் போதும். நாளைக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஈஸியா அதெல்லாம் உங்களால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பேசிக்ல இருந்து மேக்ஸே எனக்கு வராது அப்படின்றவங்க கூட இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களாலையும் 25க்கு 25 கண்டிப்பா வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வரும். சரிங்களா? ஸோ உங்க நண்பர்கள் யாராச்சும் இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கொடுக்குற ஃபீஸா அதை நினைச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் யார் யார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது பயன்படும். சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நாளைக்கு நம்ம இன்னும் டீட்டெயில்டான கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.